மக்களே, பிக் பாஸோட லைவ்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. அதில் நடந்த விசித்ரா மற்றும் கூல் சுரேஷோட சண்டையை பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். பட் விசித்ரா மேடம் என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்கள இந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸை பற்றி மட்டுமே பேசணும். அடுத்தவங்களோட ஃபேமிலி இதை இந்த ரீசனே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். பல இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து வச்சு பேசுறது விசித்ரா மேமுக்கு ரொம்ப தப்பு. அதுக்கு யாராவது அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இஷ்யூ பேசாமல் இருப்பாங்க. பட் இவங்க பல இடத்துல இது பேசுவது ரொம்ப தவறான விஷயம். அது ஒரு சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வன்மத்தை கக்கறாங்க தினேஷ் மேலே. ஏன் அவ்வளோ வன்மம்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பெட்ரூமில் போயிட்டு நிக்சன் மற்றும் பூர்ணிமா உட்காந்து பேசுகிறாங்க பாருங்க, மக்கள் பேசுகிறாங்க. அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க என்னென்னா தினேஷ் மேலே. போன வாரம் ஏன் நாமினேஷனை கேன்சல் பண்ணாங்க? ரொம்ப தப்புங்க. இந்த தினேஷ்லாம் எப்போ வெளியே போவார் நான் காத்துட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக்கு, ஒரு டேஞ்சரு, பயமாக இருக்குது. அவர்கிட்ட பேசுறது கூட எனக்கு பயமா இருக்குது. நேற்று நான் சேவிங் பண்ணும்போது கூட அவர்கிட்ட கிட்ட போகிறதுக்கு கூட பயந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்தேன். மணியை போய் கை கொடுத்தேன், அர்ச்சனாக்கெலாம் கை கொடுத்தேன். தினேஷ் பக்கம் போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, அடுத்த உமன் கார்டு தூக்கலான்னு இருக்கீங்களா? அடுத்த சேஃப்டி கார்டு தூக்குற மாதிரி இருக்கீங்களா? என்ன புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி என்னங்க தினேஷ் பண்ணிட்டாரு? பார்த்தாவே பயமாக இருக்குது, இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. தினேஷ் அப்படி என்ன பண்ணிட்டாரு புரியல எனக்கு. இவங்க தினேஷ் அப்படி பண்ணதை அப்படி பிராண்ட் பண்ணுறாங்க. எனக்கு தினேஷை பார்த்தா பயமாக இருக்குது. நிக்சன் சொல்கிறான், பூர்ணிமா சொல்கிறாங்க, நாமினேஷனில் மாயா சொல்கிறாங்க, எல்லாம் பிராண்ட் பண்ணுற மாதிரி. இது பயம்னு என்ன பிராண்ட் பண்ணுறாங்க எனக்கு புரியலையே அந்த இடத்துல. அப்படி என்னங்க தினேஷ் பண்ணிட்டாரு? பார்க்குறவங்களே நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்ன தினேஷ் பண்ணிட்டாரு? அப்படி பிராண்ட் பண்ணுறாங்க, அப்படி பயமாக இருக்குன்னு அடுத்து தூக்கிடுவாங்க. சார், எனக்கு தினேஷை கண்டா பயமாக இருக்குன்றத அடுத்து உரிமைக்காரில் தூக்கிடுங்க, பிரதிபுக் பண்ண மாதிரி பண்ணி அனுப்பிச்சிருங்க வெளியே. அப்படி தானே பண்ண போகிறீங்க. அப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க போல். போகிற பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சேவ் ஆகிட்டா அடுத்த வாரம் தூக்கிடலான்ற மாதிரி பிளான் பண்ணி தூக்கிடுவாங்க போல். அந்த மாதிரி விஷயம் பண்ணால் கூட பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது ஷிவரிங்காக இருக்குது, இதுவாக இருக்குது, அதுவாக இருக்குன்றாங்க. ஏங்க, தப்பு நீங்கள் பண்ணலனே ஏங்க பயப்படணும்? பேசுறது கூட பயமாக இருக்கான். அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு ஒருத்தர்னா இப்படி எடுத்துப்பாங்க, இல்லை அப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் ஒரு டிசிஷன் பேசுகிறாங்க. அந்த நிக்சன் சொல்கிறாரு, மக்களுக்கு கரண்ட் இல்லை, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தாங்க விடுங்க, இல்லைனா என்ன பண்ணுறது, இல்லைனா இப்போ இது பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் கேன்சல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பேசுகிறாங்க. விஜய் ஒரு நல்ல பிளேயர் தான், இந்த கேம்லாம் சூப்பராக பண்ணுறாரு எல்லாம். பட் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டார், எமோஷன் இல்லை, எதுவும் இல்லை. அவர்லாம் இந்த கேமுக்கு தகுதி இல்லைங்க, வேஸ்ட்டுங்க, அவர்லாம் இருக்கக்கூடாதுங்க. அவர் எலிமினேட் பண்ணியிருக்கணும், அவர் ஓட்டு போட்டிருக்கணும். எல்லாம் அவர் சேஃப் கேம் தான் விளையாடிட்டு இருக்கார். அவருக்கு யாருமே ஓட்டு போடலீங்க. ஏங்க போடல அவருக்கு? ஏங்க, அவருக்கு ஓட்டு போட சொல்லி தான் நீங்கள் போயிட்டு விஜய்க்கு போடுங்கன்ற மாதிரி நீங்கள் போய் விக்ரம் கிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் மாயா போய் விக்ரம் கிட்ட சொல்கிறீங்க, நிக்சன் போய் விக்ரம் கிட்ட சொல்கிறாருன்ற மாதிரி விஜயை தாக்கிறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பிளானிங் பண்ணுறீங்க. காலில் இருந்து எல்லாருமே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னா அர்ச்சனா மற்றும் அனன்யா தான். எனக்கு தெரிஞ்சு அனன்யா கூட இருந்தாங்க. அர்ச்சனா மட்டும்தான் நாமினேஷன் நான் இதை பண்ண போகிறேன் டிஸ்கஸ் பண்ணாத ஒரே ஆள் காலிலேருந்து நாமினேஷனை அர்ச்சனா மட்டும்தான். மற்ற எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்கள போடணும், இவங்கள போடணுன்ட்டு. எதுக்கு இந்த இது? உங்களுக்கு நீங்கள் தான் டீம் இல்லை, இதெல்லாம் இல்லைனா நீங்கள் நான் ஒழுங்காக நேர்மையாக நாமினேஷனை போட்டு போங்களாங்க. தப்போ சரியோ டிஸ்கஸ் பண்ணாமல் போட்டு போங்களேன். ஏன் இப்படி போகிறீங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் குறிப்பாக தினேஷை கண்டா பயப்படுற ஒரு தீண்டத்தகாத ஆள் மாதிரி இவங்க மாயா ட்ரீட் பண்ணாங்க, இது பூர்ணிமா ட்ரீட் பண்ணுறாங்க. அது என்னால் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி என்ன பண்ணிட்டாருன்றதும் எனக்கு உள்ள கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் அனன்யா ஒரு ஃபீலிங் நடக்குது கூல் சுரேஷ் கிட்ட. எனக்கு ஓகேண்ணா, நீங்கள் விசித்ரா மேமுக்கு எடுத்து ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிங்க பாரு, அது ரொம்ப தப்புன்னு, அதெல்லாம் நீங்கள் பண்ணிருக்கூடாது. ரீசன் சொல்கிறீங்களா? ரீசன் சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான செயல் அப்படின்ற மாதிரி அனன்யா சொன்னாங்க. நானும் அதான் சொன்னேன். ஏன்னா ரீசன் அந்த பல இடத்துல பர்சனல் இஷ்யூ எடுத்துகிட்டு வராங்க விசித்ரா மேடம். அது தப்பு தான். நீங்கள் அதை சொல்லுங்கள். அதை சொல்லும்போது இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பேசுறது இது கொஞ்சம் வல்கராக தான் இருந்தது. அதே மாதிரி அந்த தமிழ்நாடு மேட்டரும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு தான் அவர் சொன்னாருன்றது தெரியல. அது முழுக்க தப்பு. இந்த ரெண்டு விஷயமே தவறான செயல். அப்போ அனன்யா சொல்கிறாங்க, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணல. இல்லைம்மா, அது பண்ணிட்டமா விடுமா அப்படின்னும் போது எனக்கு மணி அண்ட் ரவி நான் பேசி வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இருக்குது. பேசி வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டா ரீசன்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க கூட பரவாயில்ல. ஏன் பேசி வச்சுக்கிட்டு போடணும்? பேசாமல் போட்டு ஒரு நியாயமாக போட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அனன்யா ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்க நாமினேஷன் லிஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லிஸ்ட் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஐயோ நம்ம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இன்னொரு பக்கம் விஷ்ணுவும் போயிட்டு கூல் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கூல் சுரேஷ்னா ஏன்னா ஓட்டு எந்த ஒரு ஓட்டு வேஸ்ட்டாக போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. நீ கம்முன்னு பூர்ணிமாவுக்கு போட்டு பூர்ணிமா நாமினேஷன் வந்துருப்பால, அவள் தப்பிச்சிருக்க மாட்டா. என்னன்னா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சர் தானே. எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா மட்டும் தான் சேஃப் ஜோனில் இருக்கா. மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் டேஞ்சர் ஹெவியாக இருக்குது. யார் போவாங்கன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி. விஷ்ணு ஒரு பக்கம் பயத்தில் இருக்காரு. போனால் கூட பரவாயில்ல அப்படின்றது தான் விஷ்ணுவோட நிலைமை. எனக்கு தெரிஞ்சு நிக்சன் போனால் நல்லா இருக்கும். பட் அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா நிக்சனை விட கூல் சுரேஷ் மற்றும் அனன்யா தான் வீக்காகவும் லோவாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்